شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்துக்குரிய அக்கருணை ஜம்மியத் உலமாவின் உபதலைவர் அவர்களே, ஏனைய ஷூரா உறுப்பினர்களே, அக்கருணை ஜம்மியத் உலமாவின் முன்னாள் தலைவர், அதேபோன்று மூத்த உலமாக்கள், இன்னும் இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய கண்ணியமான உலமாக்கள், இந்த மஜ்லிஸின் கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய ஹாஃபில்கள், ஹாஃபிலாக்கள், எதிர்காலத்திலே இந்த குர்ஆனை முழுமையாக உள்ளத்திலே சுமக்க வேண்டும் என்று இந்த மஜ்லிஸை அலங்கரித்து கொடுக்கக்கூடிய எங்களுடைய குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய கண்ணியமான மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், அதேபோன்று இந்த மஜ்லிஸை அலங்கரிப்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு உயர்தரமான மாதத்தில், ஒரு முக்கியமான கட்டத்தில், பெரியோர் எதிர்பார்ப்பில் நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இரவு நேரங்களில் விழித்து, பகல் நேரத்தில் தன்னுடைய வாய்களை, காதுகளை, உள்ளங்களை, கண்களை கட்டுப்படுத்தி எப்படியாவது நாங்களும் அல்லாஹ் எதிர்பார்க்கிற அந்த சங்கையான கூட்டத்தொழிலுக்கு உள்ளாகிடுமே என்ற நியத்தோடு, பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்தரமான லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் பல மஜ்லிஸ்கள் நடக்குது, எங்களுக்கு தெரியும், பல கூட்டங்கள் நடைபெறுகிறது. அத்துணை கூட்டங்களிலும் மிகவும் ஒரு சிறந்த ஒரு மஜ்லிஸ் என்று சொன்னால் இந்த ஹாஃபில்களை கௌரவிக்கக்கூடிய மஜ்லிஸ் என்றால் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செல்வத்தில் ஆக பெரிய செல்வம் குர்ஆனுடைய செல்வம். யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய பாக்கியத்தை நசீபாக்குறானோ அவர்தான் ஆகப்பெரிய கோடீஸ்வரர், ஆகப்பெரிய பணக்காரர்னு சொன்னார். கண்ணியமான ஹாஃபில்களே, ஹாஃபிலாக்களே, குர்ஆனை மனனமிட்டு கொண்டிருக்கக்கூடிய வாலிப சகோதரர்களே, எப்பொழுதுமே நாங்கள் இதை ஒரு பெரிய பாக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகத்தில் பொதுவாக மனிதன் அடிப்படையில் குர்ஆனை சுமந்துன்னு சொன்னால் அவர் ஒரு ஹாஃபிஸ், ஒரு ஆலிம், லேசாக சொல்லிடுவாங்க வாய்க்கு, ஒரு ஹாஃபிஸ், ஒரு ஆலிம். கண்ணியமானவர்களே, யார் எப்படி சொன்னாலும் நாங்கள் ஒரு தூர நோக்கத்தோடு வாழக்கூடிய மக்கள். நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு பெரியோர் எதிர்பார்ப்போடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே எங்களுக்கு நிரந்தரமான வெற்றி நாளை மறுமையில் தான். அதனால் இந்த குர்ஆனை சுமக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதே, இதை விட வேறு பாக்கியம் எனக்கு எதுவும் இல்லை என்றது முதலாவது எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒரு ஆலிமாக கிடைச்சது, அந்த குர்ஆனை விளங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தால் எனக்கு தந்திருக்கிறானே, இதை விட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை என்பதை முதலாவது நாங்கள் உள்ளத்தில் எடுத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் கொடுக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு அதை மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக எடுத்து எங்களுடைய வாழ்க்கைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆரம்பமாக இந்த சங்கையான ரமலானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பொழுது கௌரவிக்கப்படக்கூடிய ஹாஃபில்களும், ஹாஃபிலாக்கள், அதே போன்று இன்னும் இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஹாஃபில்கள், ஹாஃபிலாக்கள், எதிர்காலத்தில் இந்த குர்ஆனை சுமப்பதற்காக வேண்டி மனமிட்டுக் கொள்ளக்கூடிய இந்த செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹ் எப்படி இந்த ஹாஃபில் என்ற அந்த கூட்டத்தில் சேர்த்து கண்ணியப்படுத்துகிறானோ அதே போன்று எதிர்காலத்திலே இவர்கள் பொருளாதாரத்திலும் மிக சிறப்பாக யாரிடத்திலும் கை நீட்டாமல் இந்த தீனை தைரியமாக நின்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான சகோதரர்களே,
தலைமையுடன் சொல்லப்பட்டுச்சு, குர்ஆனுடையவர்கள் அல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்கள். இதை விட பெரிய பாக்கியம் வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. வேறு என்ன தேவை சகோதரர்களே? யோசிச்சு பாருங்க. அதனால் நாங்கள் எல்லாரும் இந்த குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுக்கணும். இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு நாங்கள் எல்லாரும் முயற்சி செய்யணும். கண்ணியமானவர்களே, இந்த மஜ்லிஸ் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாரும் குர்ஆனை பற்றி எப்படி நல்லெண்ணம் இருக்குதோ அந்த நல்லெண்ணத்தின் மூலமாகத்தான் இந்த இடத்துல உட்கார்ந்து நாங்கள் இந்த மஜ்லிஸ் அலங்கரித்து கொண்டு இருக்கிறோம். அதே போன்று என்னுடைய வாழ்க்கையிலே குர்ஆன் எந்த அளவு இருக்கிறது, குர்ஆனை எந்த அளவு எனக்கு ஓதத் தெரியும், ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதுகிறேன், குறிப்பாக இந்த ரமலானிலே இதுவரைக்கும் எத்தனை குர்ஆன்கள் முடித்திருக்கிறேன், எத்தனை ஜுசுக்கள் முடித்திருக்கிறேன் என்று நாங்கள் எல்லாரும் சிந்திக்கிறது கட்டாயமாக இருந்து கொண்டேன். கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லாரும் மௌத்துக்கு முன்னால் குர்ஆனை தெளிவாக ஓதக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடணும் என்ற உயர்தரமான எண்ணத்தை இந்த சங்கையான நேரத்தில், சங்கையான மாதத்தில், இந்த சங்கையான இடத்துல எல்லாரும் நியத்து வச்சுக்கொள்ளணும். கண்ணியமானவர்களே, குர்ஆனை சரளமாக எப்படி ஓதுகிறோமோ அதே போல் குர்ஆனை விளங்குறதுக்குள்ள முயற்சிகளையும் நாங்கள் கட்டாயம் ஈடுபடணும். குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்கணும். எங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சின்ன சின்ன சூறாக்கள் எங்களுக்கு தெரியும். குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த சூறாக்கள் நாங்கள் அடிக்கடி ஓதுகிறோம். இதில் கருத்துக்களை தெரியுமா? நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் ஒரு நாளைக்கு 17 நிமிடம் கட்டாயம் ஓத வேண்டிய ஃபாத்திஹா சூரத் இருக்குது. இதில் கருத்துக்கள் எங்களுக்கு தெரியுமா? இதை கண்ணியமானவர்களே, எப்படி எங்களோட தொழில்களுக்கு ஏனைய விடயங்களுக்கு நாங்கள் நேரம் கொடுக்கிறோமோ அதே போன்று கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உலமாக்களோட அணுகி அவங்களிடத்தில் எங்களோட குர்ஆனை திருத்துறதுக்கு இந்த சின்ன சின்ன சூறாக்களை கருத்துக்களை விளங்கி அவங்க அதில் விளக்கங்களை கேட்டு படிக்கிறதுக்குரிய பழக்கத்தை இந்த சங்கையான ரமலானிலிருந்து, இந்த சிறப்பான மஜ்லிஸிலிருந்து இன்ஷா அல்லாஹ் உருவாக்குவோம் என்ற நியத்தோடு இந்த இடத்துல கலைந்தோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான 5 கடமைகள் இருக்குது. முதலாவது தான் குர்ஆனை படிக்கணும். குர்ஆனை எப்படி ஓதுன்ற முறையை நாங்கள் படித்து கொள்ளணும். இரண்டாவது, அந்த குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். மூன்றாவதாக, அந்த குர்ஆனுடைய கருத்துக்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதை நாங்கள் விளங்கணும். நான்காவதாக, அந்த குர்ஆன் எதை சொல்லுது, அது எங்களிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்குது, அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அமல் செய்வதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடணும். ஐந்தாவது, இந்த குர்ஆன் எதை சொல்லுதோ அதை அடுத்த மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய அந்த உயர்தரமான வேலையும் நாங்கள் எல்லாரும் செய்கிறதுக்கு முயற்சி செய்யும். கண்ணியமானவர்களே, இப்படி மிக முக்கியமான 5 பொறுப்புகள் இருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் என்ன செய்யணும்? இந்த குர்ஆனுடைய சிறப்புகளை விளங்கி எதிர்காலத்தில் நாங்களும் எங்களுடைய குர்ஆன்களை திருத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு தெரியும், ஒரு முக்கியமான சஹாபி. அவங்களுக்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செல்வந்தர். அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் எங்களோட பாஷையில் சொல்ல கொஞ்சம் சல்லி அனுப்புகிறாங்க. அந்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சல்லி எடுக்கலை, திருப்பி அனுப்பிடுறாங்க. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு கவலை, நான் அனுப்பின சல்லி இவங்க எடுக்கலை. போகிறாங்க 2 பேரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. போயிட்டு முறைப்படுறாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, இப்படித்தான் நான் அபூ ஹுரைரா கொஞ்சம் சல்லி அனுப்பினேன், இவர் எனக்கு எடுக்கலை. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, நீங்கள் ஏன் அந்த சல்லி எடுக்கலை, உஸ்மான் அனுப்பின சல்லியை? நீங்கள் கொஞ்சம் கஷ்டமான மனிதராக இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவைகள் இருக்குது, அவர் கொஞ்சம் வசதியானவராக இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு என்ன செஞ்சார், கொஞ்சம் சல்லி அனுப்பி எடுக்கலுங்க, நீங்கள் எடுக்காமீங்க. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, யார் கஷ்டவாதி, யார் ஏழை? நான் ஏழை இல்லை, மிக கஷ்டம் உலகத்துடைய பார்வையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிக கஷ்டம். நான் கஷ்டவாளியும் இல்லை, நான் ஏழையும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரிடத்திலே குர்ஆன் இருக்கிறதோ அவன்தான் ஆகப்பெரிய பணக்காரன். என்னிடத்திலே முழு குர்ஆனும் இருக்கிறதே, உஸ்மான் இடத்திலே முழு குர்ஆனும் இல்லை. அவரை விட குர்ஆனுடைய விஷயத்தில் நான் மிக தேர்ச்சி பெற்றவனாக இருக்கிறேன், அதனால் அவரை விட பெரிய பணக்காரன் நான் தான், அவருடைய சல்லி எனக்கு தேவையில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதுக்கு பின்னால் இந்த வழக்கில் இருந்து நான் வாபஸ் வாங்கிக்கொள்கிறேன், குர்ஆனோடு மோத நான் தயாரில்லை என்ற வார்த்தையை சொல்லி அனுப்பினான். இப்படித்தான் சஹாபாக்களுடைய சிந்தனை இருந்தது. இதை மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைச்சாங்க. நாங்களும் எதிர்காலத்தில்
இந்த குர்ஆனை மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கணும். கண்ணியமானவர்களே, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யுத்தத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால் குர்ஆனை எடுத்து அப்படியே கட்டி அணைச்சி மோந்து கொண்டு சொல்லுவாங்க, யுத்தத்துக்கு போனதின் காரணமாக உன்னுடைய தொடர்பு, இந்த சங்கையான குர்ஆனுடைய தொடர்பு எனக்கு இல்லாமல் போய்த்திருச்சே என்று குர்ஆனை கட்டி பிடிச்சு மோந்து கொள்வாங்க. அந்த அளவு சஹாபாக்கள் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இவைகளை உள்ளத்திலே எடுத்து நாங்களும் நாளைக்கு அல்லாஹுடைய சொந்தக்காரர்கள் என்ற அந்த லிஸ்ட்டில் நாங்களும் சேரணும், எங்களோட பிள்ளைகளையும் சேர்க்கிறதுக்குரிய முயற்சிகள் நாங்கள் எல்லாரும் உருவாக்கி கொள்ளணும். அதே போல் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விடயத்தை உள்ளத்தில் ஆழமாக வச்சுக்கொள்ளுங்கோ. இந்த ஹாஃபில்களை விட, இந்த குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கிறாங்களே, இவங்களை விட உலமாக்கள் அந்த குர்ஆனின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு மக்களுக்கு அதை வெற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களை விட சிறந்தவர்கள் இந்த உலகத்திலும் நாளை ஆகிராவிலும் கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு இவங்களுக்கு கொடுக்குற கண்ணியம் என்னன்னு சொன்னால், குர்ஆனை ஓதிக்கொண்டே போங்க, எங்கே ஓதி முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் அவங்களோட சுவர்க்கத்துடைய அந்தஸ்து இருக்குது, அதுதான் அவங்களோட தங்கும் இடம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அளவு சிறப்புகளை வச்சிருக்கிறான். நாளைய கியாமத் நாளையில் இந்த குர்ஆனை சுமந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தாஜுல் கிராமா, சங்கையான அந்த கிரீடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அணிவித்து அழகு பார்த்து கொண்டிருப்பான். இப்படியான நிறைய சிறப்புகள் இருக்குது. இது சம்பந்தமாக தெளிவாக இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கால பேசுவாங்க. எனவே கண்ணியமானவர்களே, எப்பொழுதுமே நாங்கள் எல்லாரும் எங்களோட குர்ஆன்களை முறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். அது இந்த சங்கையான ரமலான் இருக்கிறோம், எங்களோட உள்ளத்தில் ஒரு விதமான கவலை, ஆசை, நான் என்னையே மாற்றிக்கொள்ளோடும், திருந்தோடும் என்ற ஒரு சிந்தனையோடு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கையை அமைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த சங்கையான ரமலானில் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அந்த கவலை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து எங்களுடைய குர்ஆன்களை திருத்திக் கொள்வதற்கு, அந்த குர்ஆன்களை முறைப்படுத்திக் கொள்வதற்கு, அந்த குர்ஆனின் பிரகாரம் வாழ்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கையான குர்ஆன் பிரகாரம் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.